காரடையான் நோன்பு எப்போது? தாலி சரடு மாற்ற உகந்த நேரம் எது? காரடையான் நோன்பு இந்த ஆண்டு எப்போது வருகிறது? இந்த நோன்பின் போது எப்படி விரதம் இருக்க வேண்டும்? தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த நோன்பு யாருக்கு முக்கியமானது என்பது தெரியுமா? மாசி மாதத்தில் வரும் நோன்புதான் இந்த காரடையான் நோன்பு. இந்த நோன்புக்கு கார அடைகளை செய்து படைக்க வேண்டும். திருமணமான பெண்கள் தங்களின் திருமாங்கல்யம் நிலைக்க இந்த நோன்பை நோக்கிறார்கள். அதுபோல் குடும்பம் செல்வ செழிப்புடன் இருப்பதற்கும் இந்த விரதம் முக்கியமானதாகும். இதை சாவித்திரி நோன்பு என்றும் சொல்லலாம். இது மாசி மாதம் முடிந்து பங்குனி தொடங்கும் நாளில் கடைபிடிக்கப்படும். இந்த நோன்பை தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் உள்ள பெண்களும் கடைபிடிக்கிறார்கள். சாவித்திரி தனது கணவர் சத்யவானை யமனிடம் சென்று மீட்டதாக வரலாறு உண்டு. இதற்காக சாவித்திரி மேற்கொண்ட இந்த விரதம் தான் பலனை அளித்தது. காட்டில் இருந்த சாவித்திரி தனது கணவரின் நீண்ட ஆயுளுக்காக பராசக்தியிடம் பிரார்த்தனை செய்து நோன்பு இருந்ததே காரடையான் நோன்பு என்று அழைக்கலாயிற்று. இந்த விரத நாளன்று காட்டில் கிடைக்கும் பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பாளுக்கு படையிலிட்டு வழிபட்டாள் சாவித்ரி. இந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த காரடையான் நோன்பு வருகிறது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக தாலி சரடை மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் கைகளில் மஞ்சள் நிற நோன்பு கயிற்றை கட்டிக்கொள்வார்கள். மார்ச் 14ஆம் தேதி சூரிய உதயம் காலை 6:40 தொடங்குகிறது. அதுபோல் மாலை சூரிய அஸ்தமனம் 6:31 மறைகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் பூஜை செய்து வழிபடலாம். மேலும் மாலை 5:30 முதல் 6 மணிக்குள்ளாக தாலி சரடை மாற்றலாம். நோன்பு கயிற்றையும் கட்டிக்கொள்ளலாம். கணவர்கள் மனைவிக்கு கார அடையை தருவார்கள். அதை அம்பிகையை நினைத்து வாங்கி சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். கணவர் வீட்டில் இருந்தால் அவரை வைத்து தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். பின்னர் அவரிடமும் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களிடமும் ஆசி பெறலாம். அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.